கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். அவர் உலகத்தில் வந்து சமாதானம் என்ற விதையை விதைத்தார், ரட்சிப்பு என்ற விதையை விதைத்தார், பாவ மன்னிப்பு என்ற விதையை விதைத்தார். எல்லா ஈவுகளையும் நமக்கு விதையாக விதைத்து தந்தார். பிசாசு பிடித்திருப்பவர்களையும் வியாதியில் இருப்பவர்களையும் குணமாக்கி ஆரோக்கியம் என்ற விதையை விதைத்தார். ஆம், அவர் இங்கு இருந்த காலகட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது கண்ணீரின் விதையை நமக்காக விதைத்தார். கெத்செமனே தோட்டத்தில் வேர்வை விதவையை விதித்தார். கல்வாரி மலையில் இரத்த துளிகளை சொட்டு சொட்டாக விதையாக விதைத்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார். இப்பொழுது நம்மை அவருக்காக வசனம் என்ற விதையை விதைக்க அழைக்கிறார். இன்று நாம் வேத பாடமாக படிக்கப் போவது ஒரு ஆவிக்குரிய விதியாகும். ஆவிக்குரிய விதியாவது விதைப்பும் அறுப்பும். இரண்டு விதமான விதைப்பும் அறுப்பும் இருக்கின்றது. அது வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விதைப்பும் அறுவடையும் ஒரு விதைப்பும் அறுப்புமாகும். விதைப்பும் உயிர்த்தெழுதலும் மற்றொன்றாகும். ஆம், இவ்வுலகத்தில் வசனம் என்ற விதையை நாம் விதைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த விதைப்பின் விதி என்ன கூறுகிறது என்றால், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனிதன் திணையை விதைத்தால் திணையை அறுப்பான், வினையை விதைத்தால் வினையை அறுப்பான், பணத்தை விதைத்தால் பணத்தை அறுப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்பை விதைத்தால் அவனுக்கு அன்பு கிடைக்கும். சந்தோஷம் சமாதானத்தை விதைத்தால் அவனுக்கு சந்தோஷம் சமாதானம் அறுவடை செய்கிறான். ஆனால் கோபம், எரிச்சல் இவை போன்ற விதைகளை அவன் விதைத்தால் அவனுக்கு அதே அறுவடை கிடைக்கும். எனவே நாம் விதைப்பவர்கள், வசனத்தை விதைப்பவர்கள். ஆதியாகமம் 8:22 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பும் அறுப்பும் எப்பொழுதும் இருக்கும். நாம் என்னென்ன விதைகளை இவ்வுலகத்தில் விதைக்க வேண்டும் என்று வேதத்தில் திட்டவட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 4 விதைகளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக, நாம் வசனம் என்ற விதையை விதைக்கும் பொழுது ஆத்ம அறுவடை செய்கிறோம். நாம் கண்ணீரை விதைக்கும் பொழுது கம்பீரத்தை அறுவடை செய்கிறோம். நாம் காணிக்கையை விதைக்கும் பொழுது தேவனுடைய பிரியத்தை அறுவடை செய்கிறோம். நாம் ஆவியில் விதைக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெறுகிறோம். 4 விதமான விதைகளை நாம் விதைக்க வேண்டும். முதலாவதாக வசனம் என்ற விதையை விதைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். அதாவது, விதைக்க ஒருவன் புறப்பட்டான் என்று அந்த ஓமையை சொன்னார். அது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் விதைக்க போகும் பொழுது அங்கு விதைத்தலின் விதி நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம், விதைக்க விதையை அவன் புறப்பட்டு போய் விதைக்கும் பொழுது 4 வித நிலத்தில் விழுகிறது. நல்ல நிலம் மட்டும் மிகுந்த
அமோக அறுவடை கொடுக்கின்றது. 100, 60, 30 என்ற அறுவடை கொடுக்கிறது. நாமும் விதைக்க வேண்டும். தேவன் நமக்கு அதன் பலனை நமக்கு கொடுப்பார். விதைப்பதற்கு வயது கிடையாது. சிறியவர்களும் வசனத்தை விதைக்கலாம், பெரியவர்களும் வசனத்தை விதைக்கலாம். ஏழை பணக்காரர் இருவருமே வசனத்தை விதைக்கலாம். படித்தவர்கள் படியாதவர்கள் யாராக இருந்தாலும் நாம் வசனத்தை விதைக்கலாம். அப்பொழுது தேவன் நமக்கு பலன் கொடுப்பார், அறுவடை கொடுப்பார். ஆம், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுப்பாராம். நாம் கால் மிதிக்கும் தேசத்தை நமக்கு சொந்தமாக கொடுப்பார் என்று வசனம் கூறுகிறது. மிஷனரிமார்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து விதையை விதைத்தார்கள். அவர்கள் கால் மிதித்த தேசத்தை எல்லாம் அவர்களுக்கு தேவன் கொடுத்தார் என்று சரித்திரம் கூறுகிறது. ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்த சமயம் ஒரு சிலர் அவரிடத்தில் வந்து, ஐயா, இங்கு மதர் தெரேசா என்பவர் வெளிநாட்டிலிருந்து வந்து மதமாற்றம் செய்கிறார்கள், அவர்களை உடனடியாக அவர்கள் தாய் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார்கள். உடனே நேரு சொன்னார், எஸ், டெஃபினெட்லி we should send her back அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மதர் தெரேசா ஆசிரமத்தை பார்க்க வந்தார். அங்கு வந்தால் அங்கு ஆச்சரியம் காத்திருந்தது. மதர் தெரேசா ஆசிரமத்தில் ஒரு தொழுநோயின் காலில் உள்ள காயத்தை கழுவி மருந்து போட்டு கொண்டிருந்தார்கள். மற்றொரு சிஸ்டர் ஒரு முதியவருக்கு ஆகாரம் ஊட்டி கொண்டிருந்தார்கள். மற்றொரு சிஸ்டர் ஒரு 3 மாத குழந்தையை தூங்க வைத்து கொண்டிருந்தார்கள். வந்தவர்களுக்கு ஆச்சரியம். அவர்கள் யோசித்தார்கள், அங்கு ஞானஸ்நானம் நடைபெறும், இயேசுவே வாழ்க, அல்லேலூயா என்று பாடிக்கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து கொண்ட வந்தவர்களுக்கு இந்த காட்சி மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்பொழுது நேரு கூறினார், நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெண்மணிகளை வந்து இந்த வேலையை செய்ய சொல்லுங்கள், அப்பொழுது நான் மதர் தெரேசாவை அவர்கள் தாய்நாட்டுக்கு அனுப்பிவிடுவேன் என்று கூறினாராம். அதற்கு அவர்கள் முகம் தொங்கி மிகவும் அவமானத்துடன் காணப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே கால் மிதிக்கும் தேசம் நமக்கு. மதர் தெரேசாவுக்கு எப்படி அவர் எங்கெங்கெல்லாம் சென்று சுவிசேஷம் என்ற விதையை விதைத்தார்களோ அந்த இடத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தார். இரண்டாவதாக, கண்ணீருடன் நாம் விதைக்கும் பொழுது கம்பீரத்துடன் அறுப்போம். இதைத்தான் 126ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு விவசாயி என்ன செய்வானாம், விதைகளை எடுத்துக்கொண்டு கண்ணீரோடு செல்வானாம். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது அழுது கொண்டே செல்வானாம். மனபாரம், எப்படி இந்த விதை விதைக்கும், இந்த விதை அமோக விளைச்சலை நமக்கு கொடுக்குமோ என்று எண்ணிக்கொண்டே அழுது கொண்டே சென்று விதையை விதைப்பானாம். பின்பு அறுவடை நேரத்தில் அவன் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும் பொழுது கம்பீரமாக வருவானாம். ஏனென்றால் அந்த அரிக்கட்டுகள் அவனுக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும், நாம் இயேசு கிறிஸ்துவின் விதையை விதைக்கும் பொழுது நமக்கு பெரிய எழுப்புதல் அறுவடையாக கிடைக்கிறது. நாம் கண்ணீரோடு விதைக்க வேண்டும். அப்பொழுது கம்பீரத்தோடு ஆத்துமாக்கள் கொடுக்கப்படுவார்கள். நம் கண்ணீரை பார்த்து இயேசு கிறிஸ்து கடந்து போக மாட்டார். நம் கண்ணீரை அவர் புறக்கணிக்க மாட்டார். நம் கண்ணீர் அவருடைய உள்ளத்தை உருக்கும். எனவே மேலும் மேலும் நமக்கு ஆத்துமாக்களை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துவார். ஒரு இராணுவ படையில் ஒரு தளபதி ஒருவர் இருந்தார். அவர் பெயர் கிளார்க் எனப்படும். அவர் அந்த இராணுவத்தை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு விதை விதைக்க வந்தார்.
அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வந்தார், ஆத்தும அறுவடை செய்ய வந்தார். முழங்காலிலே நின்று அழுது அழுது ஜெபிப்பார். மேடை ஏறி பேசும்போது அழிந்து போகும் ஆத்மாக்களாக அழுது அழுது அவர் உபதேசம் பண்ணுவார். அவர் ஃப்ரெண்டு வந்து சொன்னாராம், என்னப்பா நீ பைத்தியக்காரனாக இருக்கிறாய், உன்னுடைய அழுகை ஒரு வீண் போனது, நீ ஒரு கோழையாக இருக்கிறாய், நீ அழக்கூடாது, அழாமல் ஊழியம் செய் என்று கூறினானாம். அதை இவர் கேட்டுவிட்டார். இவர் என்ன செய்தார்? அழாமல் ஜெபித்தார், அழாமல் உபதேசித்தார். 3 வாரங்கள் கழித்து தன் வாழ்க்கையை பின்னால் திரும்பி பார்க்கிறார். ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. அழுது ஜெபித்த பொழுது லட்சக்கணக்கான மக்கள், பாவிகள் யாவரும் இயேசுவிடம் ஈர்ந்தெழுக்கப்பட்டார்கள், இயேசுவின் மந்தையில் சேர்ந்தார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு தவறு தெரிந்தது. எனவே அவர் முழங்கால் படிட்டு அழுது, ஆண்டவரே, நீ நறுங்குண்டதுமான இருதயத்தை விரும்புகிறேன், நான் இனிமேல் அழுதுதான் பிரசங்கம் செய்வேன் என்று செய்தார். கர்த்தர் அவருக்கு ஆத்ம அறுவடையை அமோகமாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் ஊழியம் செய்யும் பொழுது மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், மனத்தாழ்மையுடன் செய்ய வேண்டும், உத்தமமும் உண்மையுமாய் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்தும அறுவடை நமக்கு கிடைக்கும். 1வதாக காணிக்கையை நாம் விதையாக விதைக்க வேண்டும், தசம பாகத்தை விதையாக விதைக்க வேண்டும். ஏழைகளுக்கு நாம் அவர்களுக்கு செய்யும் தருமத்தை விதையாக விதைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அதிக விளைச்சலை கொடுப்பார். இதை ஒரு வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் 9:6-7. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கின்றார். ஆம், எப்பொழுதெல்லாம் நம் ஆலயத்திற்கு சென்று தசம பாகத்தை கொடுக்கிறோமோ அங்கு விதை விதைக்கப்படுகிறது. சுவிசேஷத்திற்காக நமது காணிக்கையை கொடுக்கிறோமோ அங்கு விதை விதைக்கப்படுகிறது. ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களுக்கு நாம் தர்மம் செய்யும் பொழுது அங்கு விதை விதைக்கப்படுகிறது. ஏனென்றால் வசனம் கூறுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான், அவர் அதை திருப்பி கொடுப்பார். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அமோகமான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் மேல் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கூறினார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் ஏழைகளுக்கு இரக்கம், அதுதான் விதை. நம்முடைய அறுவடை என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒரு மிஷனரி ஒருவருக்கு நம்பிக்கையின் புன்னகை என்று பெயர் வந்ததாம். எப்படி வந்தது என்றால், அவர் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. எனவே தினந்தோறும் பிரெட், பட்டர், ஜாம் இவற்றை அதிகமாக அள்ளி கொண்டு போய் அங்குள்ள ஸ்லம் ஏரியாவில் பசியால் வாடும் ஏழைகளுக்கு அவர் ஒரு புன்னகையுடன் கொடுப்பாராம். அங்குள்ள மக்கள் எல்லாம் தினம் தினம் இவர் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், இவர் புன்னகைக்காக காத்திருப்பார்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் என்ன கூறினார் என்றால், ஐயா, நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கும் பொழுது உம்முடைய புன்னகையை எங்கள் வயிறை நிரப்பி விடுகிறது என்று கூறினாராம். நாமும் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும். நாம் மிகவும் அதிக சந்தோஷத்துடனும் புன்னகையுடன் அவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். அவர் நமக்கு உடனே கடனை கொடுப்பார். அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதைக்க வேண்டும். அப்பொழுது நித்திய ஜீவனை பெறுவோம். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அழிவை பெறுவான் என்று வசனம் கூறுகிறது. இதுவும் விதைப்பின் விதியை பற்றியதாக இருக்கிறது. கலாத்தியர் 6:8 வாசிக்கிறோம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான்,
ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுவான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். அதான் விதி. அந்த விதியின்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதைத்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடப்போம். ஆவிக்குரிய சிந்தனை நமக்கு இருக்கும். ஆனால் மாம்சத்தின்படி விதைக்கும் பொழுது மாம்ச சிந்தனை நமக்கு இருக்கும். வசனம் கூறுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கின்றது. மாம்சத்தில் விதைப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் பிசாசின் கிரியை செய்கிறவர்களாக இருப்பார்கள். பச்சாரம், பேசித்தனம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், களியாட்டங்கள் போன்றவைதான் மாம்சத்திற்குரிய விதை. தாவீது என்ன செய்தான்? அவன் மாம்சத்திற்குரிய விதையை விதைத்தான். அவன் பத்சேபாளுடன் ஒரு தீமையான காரியத்தை செய்தான். அவன் என்னத்தை அறுத்தான்? அந்த குழந்தை இறந்து விட்டது. மற்றும் வசனம் கூறுகிறது, அவனுடைய மனைவியை அவன் மகனே கற்பழித்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் அசுத்தமான காரியங்களை விதைக்கும் பொழுது நமக்கு அசுத்தமான காரியங்கள் கிடைக்கப்பெறும். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் மோசம் போகக்கூடாது. ஆமோனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் முர்தைக்காய்க்கென்று ஒரு தூக்கு மரம் ஒன்றை செய்வித்தான். கடைசியில் ஆமானை அதே தூக்கு மரத்தில் தூக்கிலிட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அருவருப்பான காரியங்களை விட்டு விலகி ஓட வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன விதை விதைக்க வேண்டும்? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, மற்றவர்களை மன்னிக்கும் திறமை, இப்படிப்பட்ட விதைகளை நாம் விதைக்கும் பொழுது நமக்கு ஆவின் சிந்தனை இருக்கும். நாம் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருப்போம். ஆவிக்கென்று விதைக்கிறவனுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். கிறிஸ்து நமக்குள் வேரூன்றி இருக்கும் பொழுது நாம் அவருக்காக கனிகளை தருவோம். நமக்குள் பரிசுத்த ஆவி விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்கள் நமக்கு அறுவடையாக கிடைக்கும். பரிசுத்த ஆவியின் கனிகள் நமக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுவும் அல்லாமல் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாவம் செய்ய முடியாது. வசனம் கூறுகிறது, சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. கரையேறி உமதண்டை நான் வரும் பொழுது வெறும் கையனாக வரக்கூடாது. ஆத்ம ஆதாயம் செய்யாமல் இருந்தேனானால் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேன். இந்த தாரணியை, இந்த உலகத்தை நாம் இயேசுவுக்கு சொந்தமாக்க வேண்டும். இதுதான் விதைப்பும் அறுப்பும், விதைப்பும் அறுவடையும். இரண்டாவது பாகம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் விதைக்கும் பொழுது உயிர்த்தெழுதலை பெறுகிறோம். ஆம், மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் மண்ணில் புதைக்கப்படும் பொழுது அது ஒரு வித்தாக மாறுகிறது. வேதம் கூறுகிறது, மனிதன் ஸ்திரீயின் வித்திலிருந்து உருவாக்கப்பட்டவன். ஆம், அது வித்தாக அங்கு மரித்த பொழுது இருக்கும், மண்ணுக்கடியில் வித்தாக இருக்கும். ஆனால் மகிமையான உயிர்த்தெழுதலின் போது அது ஒரு உயிர்த்தெழுந்த சரீரமாக வெளியே வரும் என்று வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் மகிமையோடு உயிர்த்தெழுவார்கள், சரீர உயிர்த்தெழுவார்கள். சரீரம் எனப்படுவது வித்து. மரிக்கும் போது அந்த வித்து விதைக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் போது அது வெளியே வருகிறது. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும்,
மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கப்படும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமாய் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரமாய் எழுந்திருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய சரீரம் மரணத்தின் போது இயேசுவின் ஜீவன் அவர்களுக்குள் இருக்கும். ஆம், அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அவர்கள் எல்லோரும் அழிவில்லாத சரீரத்தை பெறுவார்கள், மகிமையான சரீரத்தை பெறுவார்கள், ஆவிக்குரிய சரீரத்தை பெறுவார்கள். இயேசுவோடு கூட என்றென்றும் அரசாள பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசு கூறினார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். கோதுமை முனையை விதைக்கணும், விதைத்தாதான் அங்கு அறுவடை நடக்கும். செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நாமும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். நம்முடைய சரீரம் ஒரு வித்து, அது விதைக்கப்பட வேண்டும். அப்படி விதைக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு மறுரூபமான ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்து ஒரு வித்தாக இருப்பார். எனவே நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது நாம் மகிமையாய் எழுந்திருக்கும் பொழுது மறுரூபம் அடைவோம். அதுவும் இல்லாமல் நமக்கென்று நித்திய வாழ்க்கை உண்டு, நித்திய வாசஸ்தலம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் கோடிக்கணக்கான கல்லறைகள் இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும் திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. அது நமக்கு தெரியும். அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறையாகும். இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயித்தவராய் 3ஆம் நாள் சரீர உயிர்த்தெழுதல் அடைந்தார். அந்த சரீர உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிகளாக நாமும் ஒரு காலத்தில் இயேசுவின் 2ஆம் வருகையின் காலத்தில் நாம் மகிமையாக சரீர உயிர்த்தெழுதல் எழும்புவோம் என்று இருக்கப்படுகிறது. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெறும் என்று வசனம் கூறுகிறது. ஸ்தேவானை எடுத்து கொள்ளுங்கள். அவன் முதலாம் இரத்த சாட்சியாக மரித்தான். அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அவன் கல்லெறியப்படும் பொழுது அவனுடைய முகம் மிக பிரகாசமாக இருந்ததாம். அங்கே அவன் பரலோக காட்சியை கண்டான். அந்த பரலோக காட்சியில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றாராம். ஸ்தேவான் என்ற விதை மரணத்தின் போது விதைக்கப்படும் பொழுது அவன் உயிர்த்தெழுதலுக்காக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவனை வரவேற்றாராம். இதே போல நாமும் நம்முடைய சரீரம் மண்ணாகும் போது யாரும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நமக்குள் ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் கிறிஸ்து கொடுத்த ஜீவனாய் இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் மரித்து நாம் மீண்டும் மகிமையோடு எழுந்து இயேசுவோடு கூட என்றென்றும் அரசாளுவோம். ஒரு க்ஷணப்பொழுதில் within a wink of an eye இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகையின் போது அவர் வல்லமையோடும் மகிமையோடும் தேவதூதர்களோடும் எக்கால துணியோடும் வருவார். அப்பொழுது நாம் உயிரோடு இருந்தால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் மரித்திருந்தால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் உயிர்த்தெழுதலின் மகிமையாக இருக்கின்றது. நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். விதைப்பும் அறுப்பின் விதி என்றால் எதை நாம் விதைக்கிறோமோ அது நமக்கு அறுவடையாக கொடுக்கப்படும். நாம் நன்மையை விதைத்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். தீமையை விதைத்தால் நமக்கு தீமை கிடைக்கும். பாவத்தை விதைத்தால் மரணம் கிடைக்கும். ஆவிக்கேற்றபடி நடந்தால் நமக்கு நிச்சயம் நித்திய ஜீவன் கிடைக்கும்.
அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் மரித்து உயிரோடு எழும்பும் பொழுது மகிமையோடும் வல்லமையோடும் நாம் ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதலை காண்போம் என்ற நிச்சயம் நமக்குள் இருக்கிறது. இதை நினைவில் வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக தினம் தினம் நாம் விதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்திய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் கருணை உள்ளம் கொண்ட எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் சத்திய வசனங்களை கேட்கிறோம். சத்திய வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக விதைக்கப்பட்டுள்ளது. எங்கள் உள்ளம் ஒரு நல்ல நிலமாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, அப்பொழுதுதான் நாங்கள் எங்கள் உள்ளத்தில் விதைத்த வசனங்களை வைத்து உமக்காக வாழ்வோம். நாங்கள் அந்த அறுவடையை நாங்கள் அனுபவிப்போம். எங்கள் மூலம் அந்த விதையானது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் ஒரு அறுவடையை கொடுக்க நீதாமே கிருபை புரிய வேண்டும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களோடு கூட நாங்கள் பார்க்கும் பொழுது சாத்தான் எங்களை நெருக்குகிறான். எங்களிடமிருந்து விதையை எடுத்து போட விரும்புகிறான். கர்த்தாவே, நீதாமே எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடும். பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடும். பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடும். சாத்தானை விரட்டி அடிக்கும் உம்முடைய வசனத்தை எங்கள் கையில் கொடும் கர்த்தாவே. நாங்கள் சாத்தானை விரட்டி அடித்த பின் நாங்கள் உமக்காக விதைப்பவர்கள், மனுஷரை பிடிப்பவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் எங்கள் அருமை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். Everybody ought to know. Everybody ought to know. Everybody ought to know who Jesus is. Everybody ought to tell. Everybody ought to tell. Everybody ought to tell who Jesus is. He's the lily of the valley. He's the brightest morning star. He's the fairest of 10,000. Everybody ought to know. Everybody ought to sing. Everybody ought to sing. Everybody ought to sing. Blessed praise to Him. Everybody ought to bring. Everybody ought to bring. Everybody ought to